தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தலைவருக்கே சீட்டு இல்லை, தலைவர் நொந்து போனார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தலைவருக்கே சீட்டு இல்லை, தலைவர் நொந்து போனார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தலைவருக்கே சீட்டு இல்லையா? நம்ப முடியலையா? நம்பித்தான் ஆகணும். வேறு எந்த கட்சியும் அல்ல. அடித்துக்கொண்டு சட்டையை கிழித்து கொண்டு நாறிக்கொண்டிருக்கிற கட்சி, அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை. இவர் பல கட்சிக்கு சென்றுவிட்டு கடைசியாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்தார். புரட்சி பாரதம் கட்சியில் இருந்தார், புதிய தமிழகம் கட்சியில் இருந்தார், விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தார், பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்தார். தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் உள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ளார். இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருப்பதால் வருகிற சட்டசபை தேர்தலில் இவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று தேசிய தலைமை கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருப்பதால் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியோட தேசிய தலைமை முடிவு செய்துள்ளது. இது செல்வ பெருந்தகைக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துள்ளது. மேலும் அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுனால ஒரு தொகுதிக்குள்ளே செல்வ பெருந்தகை அடைத்து வைக்கக்கூடாது அப்படின்ட்டு தேசிய தலைமை இந்த முடிவு எடுத்திருக்கு. செல்வ பெருந்தகை தொடர்ந்து தனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஆனால் அவருடைய எதிர்கோஷ்டிகள் செல்வ பெருந்தகைக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் தேசிய தலைமையும் அவர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டியிருப்பதால் செல்வ பெருந்தகைக்கு எம்எல்ஏ சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் செல்வ பெருந்தகை மனம் நொந்து போய் உள்ளார்.